மழை வெள்ள பாதிப்பிற்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக விரைவில் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கோயம்பேடு காய்கறி சந்தை வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வியாபாரம் பாதிக்கப்பட்டதாகவும் தங்களுடைய பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதாகவும் வியாபாரிகள் கூறியிருக்கும் நிலையில் மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக விரைவில் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். டிட்வா புயல் பாதிப்புகள், பயிர் சேதங்கள் போன்றவை குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டு நிவாரணம் கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காவிரி படுகை மாவட்டங்களில் டிட்வா புயல் காரணமாக கனமழையின் காரணமாக விவசாய நிலங்களில் நீர் தேங்கி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் பெய்த மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை விரைந்து கணக்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் அந்த உத்தரவில் கணக்கெடுப்பு நடத்தப்படும், அதன் பிறகு நிவாரணம் வழங்கப்படும் என்று தனது அறிவிப்பில் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள். முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விதமான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பருவமழையின் போது 35% மேல் பாதிக்கப்பட்ட 4235 ஹெக்டேர் வேளாண் பயிர்களும் 345 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். டிட்வா புயல் காரணமாக குடிசை வீடுகள் மற்றும் இதர வீடுகளின் சேதங்கள், மனித உயிரிழப்புகள், கால்நடை உயிரிழப்புகள் போன்றவற்றிலிருந்து இழப்பீடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விரைந்து வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 39 நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் மக்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் எனவும் இப்பணிகள் தேவைப்படும் காலம் வரை தொடர்ந்து செய்து தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், நிர்வாக ஆணையர் வருவாய் நிர்வாக சாய்குமார் ஐஏஎஸ் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தார்கள். தற்போது இந்த கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதிகபட்சமாக மழைப்பொழிவு நாகப்பட்டினத்தில் 22 சென்டிமீட்டர், மயிலாடுதுறையில் 13 சென்டிமீட்டர், திருவாரூரில் 10 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் 8 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாகவும் முதலமைச்சர் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.